ஒருவன் பசியால் துடிக்கிறான் என்றால் அவனுடைய உணவை மற்றவர்கள் பறித்திருக்கிறார்கள் என்பதுதான் பொருள். இயற்கைக்கு எதிரான யுத்தம் அது. ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு போர் தொடுக்கிறது என்றால் பூமியின் உடலில் எல்லைகள் கிழிக்கப்பட்டிருக்கின்றன என்று பொருள். இது இயற்கைக்கு எதிரான யுத்தம். இது எனது நிலம், இது எனது சொத்து என்று ஒருவன் சொல்வானேயானால் இயற்கை கூறுகளை அவன் திருடி இருக்கிறான் என்று பொருள். இதுவும் இயற்கைக்கு எதிரான யுத்தம். இத்தகைய இயற்கைக்கு எதிரான யுத்தத்தை புழுவோ பூச்சியோ யானையோ நரியோ சிங்கமோ எதுவும் செய்வதில்லை. ஆனால் மனிதன் செய்கின்றான். ஏனெனில் அவனுக்கு மட்டும் 6 அறிவு உண்டு. 6 அறிவின் பொருள் இதுதானா? 6 அறிவு என்பதற்கு இயற்கைக்கு எதிரான யுத்தம் என்பது லட்சியமா? இயற்கை கருணையில் உயிர்ப்பிக்கப்பட்டதாகிய இந்த 6 அறிவு இயற்கையின் தகவமைப்பிலேயே சிதைப்பதற்காகத்தானா? இல்லை. 6 அறிவின் செயல்பாட்டில் எங்கோ சிறு தவறு நிகழ்கிறது. எங்கோ சில பிறழ்வுகள் நிகழ்ந்து விடுகின்றன. உண்மையில் இது தவறுகளோ பிறழ்வுகளோ இல்லை. மௌனம் என்பதை காட்டுவதற்கான சப்தத்தை போல, அசைவற்றது என்பதை உணர்வதற்கான அசைவு போல, இயற்கை கருணையை காட்டுவதற்கான சிதைப்பிறழ்வுகள் இவை. இயற்கை தகவமைப்பில் சலனப் பிறழ்வுகள் நிகழும் போதெல்லாம் மகான்கள் உயிர்ப்பிக்கப்படுகின்றார்கள். இயற்கை தகவமைப்பில் சலன பிறழ்வுகள் நிகழும் போதெல்லாம் மகான்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். இயற்கை கருணை நம் கண் பார்வையில், நம் அறிதல் தொலைவில், நம் உணர்தல் நெருக்கத்தில் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் இருக்கின்றார்கள். மானுட வாழ்தலின் உள்ளத்தை, பேரமைதி நிறைந்த சீரமைப்பை கால பெருவெளியில் பதிப்பதற்காக அவர் காட்டி அருடைய கோட்பாடுதான் உலகப் பேரரசு எனும் செழுமிய கருத்தாக்கமாகும். இந்த இயற்கை எவ்வளவு கருணையுடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது! அந்தமிலாது அந்தரத்தில் மிதந்துருண்டு சுற்றும் இந்த உலகோ இயற்கை இன்ப பேரூற்று. எந்திரங்கள் விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்ற இன்று எந்தெந்த தேசத்து மக்களுக்கும் தனி உடைமை ஆகா. பூமி அந்தரத்தில் மிதந்து உருண்டு சுருண்டு கொண்டிருக்கிறது. எத்தனை நாட்களாய் தெரியாது. கோடி ஆண்டுகளாய் சுற்றி கொண்டிருக்கிறது. இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் சுற்றும் தெரியாது. இன்னும் கோடி ஆண்டுகள் இதே சுழற்சி, இதே வேகம், இதே இயக்கம். இதற்கு ஒரு முடிவு உண்டோ? அந்தமில்லாதது என்கிறார் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். மிக அற்புதமாக சொல்கிறார். உலகு இயற்கை இன்ப பேரூற்று. இந்த உலகம் என்பது வெறும் மண்ணும் மரம் செடி கொடிகளும் பறவை விலங்குகளும் மலையும் காடுகளும் கடலும் மனிதர்களும் என்று அமைகின்ற பொருட்கள் அல்ல. அவையெல்லாம் வெறும் புறப்பொருள் காட்சி அடையாளங்கள். இந்த பொருட்களாகிய அடையாளங்கள் முக்கியம்தான். ஆனால் அதைவிட இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து, இந்த பொருட்களாகிய அடையாளங்கள் முக்கியம்தான். ஆனால் அதைவிட இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற தகவமைப்பு தான் மிக அற்புதமானது. இந்த தகவமைப்பு தான் இயற்கை. ஒரு விதை விழுந்த உடனே மண்ணும் நீரும் காற்றும் வெப்பமும் வெளியும் அந்த விதைக்குள்ளிருந்து செடியாய் மரமாய் கனியாய் எவ்வளவு அற்புதமாக தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. உயிர்க்கிற ஒவ்வொரு உயிருக்கும் புழுவோ பூச்சியோ பறவையோ விலங்கோ மனிதரோ யாராயினும் உண்டு கழித்து பெருக்கி அழிவதற்கான சுழலமைப்பை எவ்வளவு நேர்த்தியாக இயற்கை பின்னி தருகிறது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1000 2000 என்று எண்ணிலடங்காத ஆண்டுகளாய் மனித அறிவு தன்னை அறிவதற்கு முன்னாலேயே தன் உடம்பு தன் உணர்வு என்ற தன்மைகளை உணர்வதற்கு முன்னாலேயே பல கோடி ஆண்டுகள் இயற்கை இந்த தகவமைப்பில் தானே இயங்கிக் கொண்டிருக்கிறது. மகரிஷி மிக அழுத்தமாக இதை உணர்ந்து இந்த உலகை இன்ப பேரூற்று என்று மிக நெகிழ்வாக உணர்ந்து கூறுகிறார். இது ஊற்று, பேரூற்று. இன்பம் மட்டுமே பொங்கி வருகின்ற பேரூற்று.
துன்பம் என்பது இந்த ஊற்றில் வராது. ஏனெனில் இன்பம் என்பதுதான் இயற்கை. துன்பம் என்பதும் வருத்தம் என்பதும் அங்கே இல்லை. அவை செயற்கை மனிதரால் உருவாக்கி கொள்ளப்பட்டவைதான். பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் புழுக்களுக்கும் பூச்சிகளுக்கும் சொத்துடைமை இல்லை, செல்வ வளம் இல்லை. ஆனாலும் அவற்றிற்கு உணவு கிடைக்கிறது, உறைவதற்கான வாழ்விடங்கள் கிடைக்கின்றன. பசி இல்லை, பட்டினி இல்லை, பட்டினி சாவுகள் இல்லை, போர்களின் அழிவுகளும் துயரங்களும் இல்லை. மனிதர்களிடையே சொத்து செல்வம் ஏராளமாக குவிந்து கிடக்கின்றன. நிலமும் தோப்பும் மரங்களும் உடைமையாகின்றன. ஆனாலும் பசி பட்டினி மரணங்கள் இருக்கின்றன. அறிவு ஆடறிவு இருக்கிறது, நிறைய செழித்து இருக்கிறது. ஆனாலும் போர்களும் வன்முறையும் அழிவுகளும் நிறைந்து எழுகின்றன. சொத்தும் செல்வமும் மண்ணும் நிலமும் அறிவும் எல்லாம் இன்பமல்ல, இயற்கை இன்ப பேரூற்று இன்பம் மட்டுமே. பொங்கி பொங்கி வருகின்ற இயற்கையின் தகவமைப்பு அது. ஓர் உலக ஆட்சியினால் யுத்த பயம் ஒழிந்துவிடும். போர் ஒழிந்தால் வீரர்களும் பொருட்களும் நற்சேவைக்காம். பார் முழுவதும் ஏழ்மை போகும், பண்பாடு சிறந்தோங்கும், சீர்திருத்த வாழ்வு அப்பொழுதுதான் சித்திக்கும் சிந்திப்பேன் என்று தொலைநோக்குடன் வழிகாட்டுகிறார் மகரிஷி. யுத்த பயம் இருப்பதால் அல்லவா எல்லா அரசுகளும் கோடி கோடியாய் பணத்தை இராணுவத்திற்காகவும் போர் தளவாடங்களுக்காகவும் செலவிட்டு வருகின்றன. போர் நிகழும் பொழுது ஏற்படும் அழிவு போல போருக்கு ஆயத்தமாக இருப்பதற்காக செலவழிக்கப்படும் பணமும் செல்வமும். போர் நிகழும் பொழுது ஏற்படும் அழிவு போல போருக்கு ஆயத்தமாக இருப்பதற்காக செலவழிக்கப்படும் பணமும் செல்வமும் உழைப்பும் அழிவுதானே. மேலோட்டமாக பார்த்தால் அது அழிவு மாதிரி தெரியாதுதான். எத்தனையோ மக்களின் ஒட்டிய வயிறுக்குள் உணவாக சென்று உயிர் கொடுத்திருக்க வேண்டிய உணவுதான் துப்பாக்கிகளில் கொள்ளும் குண்டுகளாக போய் புதைந்து கொண்டு வெடிப்பதற்காக காத்திருக்கிறது. பசியால் பதறி எழும் ஏழை குழந்தைகளின் அமுத பால்தான் ஏவுகணைகளின் எரிதழல்களாகவும் அணுக்கதிர்களின் விஷ இரத்தமாகவும் மாறி கொதித்து கொண்டிருக்கிறது. யுத்தத்தை எதிர்நோக்கி பாதுகாப்பிற்காக ஆயத்தமாக இருப்பது கூட ஒரு வகையில் யுத்தம்தான். போர்க்காலத்தில் எதிரிகளுடன் யுத்தம் செய்வது போல இப்பொழுது ஒரு நாடு தனக்குத்தானே செய்து கொள்கிற யுத்தம் இது. ஒரு நாடு தன் மக்களின் மீதே தொடுத்து நிகழ்த்தி கொண்டிருக்கும் யுத்தம். யுத்த ஆயுதம் செய்வதற்காக இராணுவ தளவாடங்களாகவும் கோடி கோடியாய் பணம் செலவழிக்கப்படுகிற போது இராணுவ தளவாடங்களுக்காகவும் கோடி கோடியாக பணம் செலவழிக்கப்படுகிற போது ஆயிரக்கணக்கான ஏழைகள் பசியாலும் பட்டினியாலும் கொல்லப்படுகிறார்கள். ஆயிரக்கணக்கான ஏழைகளின் வாழ்தல் நலம் சீரழிக்கப்படுகிறது. போர்க்காலத்தில் யுத்தம் நிகழ்வது மட்டுமல்ல, யுத்தம் வந்துவிடுமோ, எப்போதாவது வந்துவிடுமோ என்ற அச்சத்தால் எப்பொழுதும் ஆயத்தமாகி கொண்டிருப்பதே ஒரு யுத்த பயம்தானே, ஒரு யுத்தம்தானே. சொல்லப்போனால் போர்க்களத்தில் நிகழும் யுத்தம் சில நாட்களின் முடிவுக்கு வந்துவிடலாம். ஆனால் யுத்த ஆயத்தம் என்பது நாள்தோறும் நிகழ்ந்து கொண்டுள்ள யுத்தம், ஒவ்வொரு நொடியும் நிகழ்ந்து கொண்டுள்ள யுத்தம். வேறு வகையில் சொல்லப்போனால் மனிதர்கள் எப்பொழுதும் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிற மனிதர்களோடு சில வேளைகளில் மட்டும் யுத்தம், எஞ்சிய நாட்களிலும் எல்லாம் வேளைகளிலும் தனக்குத்தாமே யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று மற்றவர்களை அழிக்கிறார்கள், அல்லது தம்மைத்தாமே அழித்து கொண்டிருக்கிறார்கள். உயிர்கள் மட்டுமா? எத்தனை விளை நிலங்கள், எத்தனை குடியிருப்புகள், தொழில் ஆலைகள், கல்வி கூடங்கள், ஆலயங்கள். சரிதான் அழிவு என்று வந்துவிட்ட பிறகு வேறுபாடு என்பது ஏது? அது மட்டுமா? மானுட உழைப்பு நல்ல குறிக்கோள்களுக்காக உழைக்க வேண்டிய உறுதியான உடலையும் உழைக்கும் திறனையும் கொண்டுள்ள லட்சம் வீரர்கள் யுத்தத்திற்காகவும் யுத்த ஆயுதத்தாகவும்
தன் உழைப்பை விரயம் செய்து கொண்டிருப்பது எவ்வளவு கொடுமை. மகரிஷி மிக நன்றாக கூறுகிறார். போர் ஒழிந்தால் வீரர்களும் பொருட்களும் நற்சேவைக்காம் என்கின்றார். ஓரிடத்தில் ஈரிடத்தில் அல்லது சில இடங்களில் மட்டும் வறுமையும் ஏழ்மையும் அழிவதில்லை. அங்கிங்கு எனாதபடி உலகம் முழுவதும் ஏழ்மை போகும் என்கிறார் மகரிஷி. ஏழ்மையும் அதனால் விளையும் பசி, பஞ்சம், இயலாமை போன்ற இன்னல்களும் இல்லாமற் போனால் பிறகென்ன? மனிதனை மனிதன் அரவணைக்கிற, ஒத்துழைக்கிற அன்புணர்வும் விளைவிக்கின்ற பண்படுதல் தானே பண்பாடு. அத்தகைய பண்பாடு சிறந்தோங்கும் வாழ்வே சீர்திருத்த வாழ்வு என்கிறார் அருட்தந்தை அவர்கள்.